ஓகே மேம், உங்க லைஃப் பர்பஸ் என்ன? ஆக்சுவலா அப்ப நீங்க என்னெல்லாம் கோச்சிங் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டா, என்னோட லைஃப் பர்பஸ் வந்து ஆக்சுவலா வந்து நான் கஷ்டத்துல இருக்கும்போது நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஓகேயா? சோ சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைங்கிறத தாண்டி என் கஷ்டத்தை ஷேர் பண்றதுக்கு கூட ஆள் இல்லை. சோ என்னுடைய அந்த அந்த அளவுக்கு வந்து இன்னொரு பொண்ணு சஃபர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்ச விஷயம். ஐ வாஸ் இன் கார்மிக் ரிலேஷன்ஷிப் சுச்சுவேஷன் ஃபார் மோர் தென் 15 years. அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வந்தேன். ஜஸ்ட் பிசிக்கல் செப்பரேஷன் தான், அப்பா வீட்லயே இருந்தேன். அதுக்கப்புறம் 5 years அப்புறம் ஐ காட் லீகலி செப்பரேட்டட். ஸோ இந்த டைம் பீரியட்ல எல்லாம் ஐ நோ வாட் ஐ கான் த்ரூ. ஐ ஹவ் கம்ப்ளீட்லி வென்ட் இன்டு ஹெல். போய் ஐ எம் இன் மை ஹெவன் ஆன் எர்த் நவ். ஓகே, ஸோ ஒரு பொண்ணோட மனசுல அடியாளம் வரைக்கும் போய் எந்த அளவுக்கு ரணமாகும், எந்த அளவுக்கு அந்த ஊண்டிங் அவ இதயத்தை கிழிக்கும், இது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு சுக்கெல்லாம் நானும் உடஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா என்னையே அள்ளி நான் எப்படி சொல்றது வடிவமைச்சு திருப்பி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கிராச் உருவாயிருக்கேன். சோ இந்த ஜேர்னி அண்டர்கோ பண்றது எவ்வளவு டஃப்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சேன்.